உங்களோட செகண்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 24ல் பாருங்கள் என்னது find the values of tan of alpha plus beta given that cot alpha equal to 1 by 2 alpha belongs to pi comma 3 pi by 2. next one பாருங்கள் and secant beta is equal to minus pi by 3 beta belongs to pi by 2 comma pi. நல்லா தெரிஞ்சிங்க, இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ன்றதால டேனும் காட்டும் பாசிட்டிவ், காட் ஆல்ஃபா என்னது 1 by 2, அப்போ டேன் ஆல்ஃபா அதனோட ரெசிப்ரோக்கல் 2 by 1, 2 by 1 is nothing but 2. நெக்ஸ்ட் ஒன் secant beta is equal to minus 5 by 3. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். இதை வந்து என்னது காஸ் வந்து என்னது நெகட்டிவ். சீக்கனோட ரெசிப்ரோக்கல் காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/5. ஓகேவா, மைனஸ் 3/5. இப்போ இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள் சீக்கன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயரில் சைன் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் பீட்டா எப்படி எழுதுவீங்க? 1 minus cos ஸ்கொயர் பீட்டா. ஜஸ்ட் பாருங்கள் 1 minus cos ஸ்கொயர் பீட்டா. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/25. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 minus 9 வந்து 16/25. இப்போ சைன் பீட்டா 4/5. இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே ஜஸ்ட் வந்து பாருங்கள் உன்னோட சைன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் தான். ஓகேவா, அதனால் நான் ப்ளஸ் 4/5 எழுதுகிறேன். சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு tan பீட்டான்னு என்னது சைன் பீட்டா பை காஸ் பீட்டா. ஜஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 4/3 கிடைக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு பாருங்கள் tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை 1 minus tan ஆல்ஃபா tan பீட்டா. ஸோ tan ஆல்ஃபாவோட வேல்யூ 2, tan பீட்டோட வேல்யூ 4/3. ஜஸ்ட் அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், மைனஸ் 4/3. ஓகேவா, ப்ளஸில் மைனஸ் 4/3. அதனால் 2 minus 4/3. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ். அப்போ 1 + 8/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11/3. அப்போ ரெசிப்ரோக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த 3 என்னது கேன்சல். இப்போ 2/11. ஓகேவா, tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட வேல்யூ 2/11. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரூவ் தட் sin of n plus 1 theta sin of n minus 1 theta plus cos of n plus 1 theta cos of n minus 1 theta this is equal to cos of 2 theta n belongs to z அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். RHS வந்து cos 2 theta அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் sin a sin b plus cos a cos b is equal to cos of a minus b. அதாவது cos of a minus b என்னென்னு எழுதுவேன்? cos a cos b plus sin a sin b. ஓகேவா, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு முதல்ல இதை எழுதியிருப்போம். உன்னோட இந்த கொஷினுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இது வந்து ஏ, இது வந்து என்னது பி. இந்த ஃபார்முலா படி அப்படியே வருதா பாருங்கள். போட்டிங்கன்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியா, ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது. n + 1 இன்ட்டு டீட்டா ஏ, n - 1 இன்ட்டு டீட்டா வந்து என்னது பி. ஜஸ்ட் டீட்டா உள்ளே எடுத்துருங்க. n + 1 மைனஸ் ஆஃப் n - 1 மைனஸ் ஆஃப் n - 1 என்ன கிடைக்கும்? -n + 1. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த -n + n போய்டும். 1 + 1 2. அப்போ cos 2 theta. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரூவ் தட் cos of a plus b into cos c minus cos of b plus c into cos a this is equal to sin b sin of c minus a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். cos of a plus b into cos c minus cos of b plus c into cos a. ஜஸ்ட் வந்து என்னது cos of a plus b ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். என்னது cos a cos b மைனஸ் sin a sin b into cos c. ஓகேவா, அடுத்து cos of b plus c னா cos b cos c மைனஸ் sin b sin c into cos c. ஜஸ்ட் உள்ள என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். cos a cos b cos c sin a sin b cos c. இந்த மைனஸ் காமனாக இருக்குது. cos b cos c cos a. இங்கே மைனஸ் sin b sin c cos a. ஜஸ்ட் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, பேலன்ஸ்லாம் இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஜஸ்ட் இது ஒரு ப்ளஸ் டேர்மு, இது மைனஸ் டேர்மு. அப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள், சைன் பி இருக்குது, இங்கே என்ன இருக்குது சைன் பி இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எடுத்துடுறோம், சைன் பி வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸை முதல்ல எழுது. சைன் சி காஸ் ஏ மைனஸ் காஸ் சி சைன் ஏ. ஓகேவா, இது உங்களுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், சைன் ஏ காஸ் பி. இப்போ இது ஏ, இது வந்து என்னது பி அப்படின்னு எடுத்துங்க. சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. அந்த ஃபார்முலா படி சைன் பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ. ஓகேவா,
இதோட உங்களோட செகண்ட் வீடியோ முடிச்சுக்கலாம்.